பஜ்ஜிக்கு மசாலா அரைக்கிறதுக்கு பச்சரிசி 3 டேபிள் ஸ்பூன், 4 காஷ்மீரி மிளகாய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், சீரகம் அரை டீஸ்பூன், இது கூடவே ஒரு பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1/4 கிலோ அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பஜ்ஜி சுட்டுக்கலாம். பாருங்கள், வாழைக்காவை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டாக சீவிக்கணும். இப்போ பார்க்கவே காயின் மாதிரி இருக்கும், அதனால் காயின் பஜ்ஜி இதுக்கு பேர். அழகாக இருக்கும் பார்க்கவே, பஜ்ஜி பார்க்க அழகாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையுமே உதுத்து விட்டுடணும். நல்லா ஒவ்வொரு வெங்காயமும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி உதுத்து விட்டுடணும். இந்த மாதிரி அப்போ தான் நம்ம பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும். வெங்காய பஜ்ஜி தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்கள், எப்படி உதிராக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது. வெங்காய பஜ்ஜிக்கு ரொம்ப மெல்லிசாக இருந்ததுன்னா அது ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும், பிரிஞ்சு தனித்தனியாக தெரியாது. இந்த மாதிரி இருந்தால் தனித்தனியாக மாவோட ஒட்டி நல்லா பிரிஞ்சு கிறிஸ்பியாக இருக்கும். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்டின அரிசி கலவையோட 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்ருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, காயின் பஜ்ஜி போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம் நம்ம. பஜ்ஜிக்கு போக இவ்வளோ மாவு மிச்சம் இருக்குது. இது கூட கொஞ்சம் உப்பு, காரம், கொஞ்சமாக கடலை மாவும் அரிசி மாவும் கலந்துட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து வெங்காய பஜ்ஜி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். நிறைய மாவு இருக்கக்கூடாது, வெங்காயம் ஜாஸ்தி இருக்கணும். இந்த மாதிரி போடணும். ஒன்றுனா கூடயும் போட்டு எடுத்துக்கலாம். இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்முருளாக ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை சாத வகைகளோட, காஃபி டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக போட்டால் 2 கூடையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.